24வது ஆண்டு விழாவிற்கு உரையாற்ற நிறுவன தலைவர் திரு பிரபு அவர்களை அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த 24வது ஆண்டு விழாவில் கொண்டாடுறதே பெரிய விஷயம். 24 வருஷம் ஒரு கம்பெனி இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த கம்பெனியோட நிர்வாகிகள் வந்து கடைசியில வேலை செய்யறாங்களே, ஹவுஸ் கீப்பிங், அது வரைக்கும் கரெக்டாக இருந்தாலும் ஒரு நிறுவனம் கரெக்டாக நடக்கும். அதுக்கு என்னோட முதற்கண் நன்றியை அம்பிகாபதிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு அடுத்து தமிழரசு, அவருனால இன்னைக்கு வர முடியல, அவருக்கும் தெரிவித்துக்கிறேன். நாங்கள் வந்து எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸு. இது 25 வருஷமா நாங்கள் ஒன்றா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ஒரு குடும்பத்தில் கூட நடக்காது. ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருக்கிறதே வந்து தெரிஞ்சிடுறாங்க ஒவ்வொரு பிஸ்னஸ்ல. ஒரே வயதில் பொறுத்த நிலையில இருக்க முடியல. நாங்கள் இருக்கிறதுக்கு காரணம் எங்களோட கிவ் அண்ட் டேக். ஒருத்தர் தப்பு பண்ணால் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவோம், அவங்க தப்பை சுட்டி காமிப்போம், அதை வந்து கரெக்ட் பண்ணி இந்த கம்பெனி வெற்றிகரமாக நடந்துருக்கு. அடுத்த வருஷம் வெள்ளி விழாவை நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு கல்யாண மண்டபத்தில் கொண்டாடுவோம். அதுக்கு அடுத்தது கோல்டன் ஜூப்ளி கூட நம்ம கொண்டாடுவோம். 50வது வருஷம் கூட கொண்டாடுவோம். கண்டிப்பாக ஃபாஸ்ட் பார்ட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து மெயினாக இந்த கம்பெனி நடக்கிறதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து நம்மளோட பேஸ் கஸ்டமர்ஸ் வந்து எல்லாமே ஒரு 40லேருந்து 50, 60 வயசுக்கு மேலே தான் ஃபாஸ்ட் ட்ராக்கை ஃபோனில் கூப்பிடுறதுக்கு இவங்க தான் நம்மளோட பேஸ் கஸ்டமர்ஸ். ஆப்பில் வந்து நெக்லிஜிபிள், எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கண்டினியூ ஆப் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட நம்ம ஜேர்னி பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வந்து டிரைவர்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக நடந்தீங்கன்னா கம்பெனிக்கு பேர் இருக்கும், கம்பெனி வளரும். இந்த ரெண்டாவது ஃபஸ்ட்டு நிர்வாகத்துக்கு அடுத்தது கால் சென்டர். கால் சென்டரில் வந்து நான் மாதம் வந்து ஒரே ஒரு கேர்ளு 1100 பிக்கப் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். 1100, 1200, 1500 பிக்கப் கூட எடுத்துருக்குறாங்க ஒரே ஒரு ஸ்டாஃப். அது அந்த அளவு வந்து அவங்க கடுமையாக உழைக்கிறாங்க. நீங்கள் வந்து ஆஸ் அ டிரைவர் நீங்கள் வந்து கஸ்டமர் அவங்க அந்த கஷ்டப்பட்டு எடுக்கிற காலை வந்து ரிஜெக்ட் பண்ணாரு. எல்லா 2 கிலோமீட்டர் கூட இருக்கட்டும், 10 கிலோமீட்டர் கூட இருக்கட்டும், எம்டிக்கு நம்ம பே பண்ணிடுறோம். நீங்கள் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணாத ஓட்டுங்க. ஃபாஸ்ட் ட்ராக்ல புக் பண்ணால் நம்ம கண்டிப்பாக கார் வரும்னு கஸ்டமர் நினைக்கணும். அதுதான் நம்மளோட வெற்றி காரணம். இன்னொன்று நம்மளோட டிரைவர்ஸ் அது பண்ணுறாங்க. நம்மளோட பெரிய குரூப் ஓனர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் நம்ம கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்களுக்கு இல்லை, நீங்கள் ஃபாஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது தெரியும். மற்ற ஓலா அந்த ஊபர்ஸில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களோட டிரைவர்ஸ் நீங்கள் ஒன்று சொல்லணும். ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்து கமிஷன் வந்து 10%னா ஓலா ஊபரில் 30லேருந்து 35%. ஸோ இதில் வந்து உங்களோட உழைப்பு, உங்களோட காரு, நீங்கள் டீசல் போடுறீங்க, மெயின்டைன் பண்ணுறீங்க, 3000 ரூபாய்க்கு ஓட்டுறீங்க. 3000 ரூபாய்க்கு ஓட்டு அவங்க 1000லேருந்து 1200 கமிஷன் எடுத்துட்டு உங்களுக்கு 1800 ரூபாய் தான் உங்களுக்கு வரும். எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? உங்களோட உழைப்பு, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்களோட டைம் எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் உட்கார்ந்த இடத்துல 30-35% எடுத்துட்டு அதே நீங்கள் ஃபாஸ்டாகில் 2000 ரூபாய் போட்டுங்க, 200 ரூபாய் கமிஷன் எடுத்து 1800 ரூபா உங்களுக்கு வரும். இதை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களோட டிரைவர்ஸ்க்கு சொல்லணும், 3000 ரூபாய்க்கு ஓட்டி நீங்கள் 1800, உங்களோட டைம், உங்களோட ரெஸ்ட் டைம், அதில் வேலை செய்வீங்க. தேய்மானம் ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னா வண்டிக்கு சர்வீஸ் நீங்கள் தான் பண்ணுறீங்க. அவங்க வந்து அவங்களோட வண்டி கொடுத்து உங்களை ஓட்ட சொன்னால் பரவாயில்ல, வண்டி உங்களுக்கு. அவங்க வந்து உங்களோட ரத்தத்தை உரியிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுங்க. உங்களோட பக்கத்து டிரைவர்கிட்ட இதை புரிய வைங்க. நான் 2000 ரூபாய்க்கு ஓட்டி 1800 ரூபா நான் எடுத்துட்டு போகிறேன், 100 கிலோமீட்டர் தான் ஓட்டுறேன் நான். அவங்க 200 கிலோமீட்டர் ஓட்டி 1800 ரூபா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எது புத்திசாலித்தனம்? ஸோ நாங்கள் வந்து ப்ராஃபிட்டுக்காக வேலை செய்யலை. நாங்கள் எல்லா டைரக்டர்ஸும் எங்களுக்கு வேறு பிஸ்னஸ் இருக்குது, வேறு இன்கம் இருக்குது. இது வந்து பியூராக சொல்கிறேன், 100% உங்களுக்காக பண்ணுற பிஸ்னஸ். ஒரு 10,000
1000 பேருக்கு வேலை கொடுக்கணும். என்னோட டார்கெட் 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும். பண்ண முடியல. ஒரு 25,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். இது 50,000 ஆகணும், 1 லட்சம் பேர் ஆகும். எங்களுக்கு ஒரு பைசா கூட வேணாங்க. இது ப்ராஃபிட்ன்றதே வேண்டாம். வர காசு அப்படியே செலவழிக்கிறோம். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம், கால் சென்டரு. இன்னொன்று முக்கியமானது சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் வந்து பெரிய ரோல் பண்ணும். அடுத்து வந்து ஆப்பில் வந்து நீங்கள் நம்ம வந்து ஃப்ரெண்டில் வந்துட்டோம்னா நம்ம யாரையும் அழிக்க முடியாது. இப்போ ஆப்பில் ஒரு நாளைக்கு ஒரு 1000 பிக்கப் வரணும். அதுக்கு கடுமையாக நம்ம வேலை செய்யணும். அது சாஃப்ட்வேர் டீமில் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன் பண்ணி வச்சுட்டு கேன்சல் பண்ணாத போட்டுருக்கோம். அவ்வளோதான். ட்ரிப்பு கேன்சல் பண்ணாத எல்லாத்தையும் 100% அக்செப்ட் பண்ணி போட்டுங்க. நம்ம தான் ஆல்வேஸ் நம்பர் 1 இருப்போம். ஸோ என்னோட வாழ்க்கைக்கு அடுத்த 25வது வெள்ளி விழா பெரிய மாசாக பண்ணுவோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.